இங்கே பாருங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ரொம்ப ஹாப்பி ப்ரோ. லவ் யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? என்ன ப்ரோ, ஃபாஸ்ட்டாக தான் ப்ரோ ஓட்டுவேன் நான். ஸோ கைஸ், டைம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4:16 ஆச்சுங்க. கரெக்டாக இப்போ தான் வந்து ஒரு குட்டி ஒரு டீ பிரேக் எடுத்தோம். டீ பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போயிட்டுருக்கோங்க. நம்ம கொடைக்கானல்லேருந்து பைக் எடுத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா 292 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கோம். நியர்லி வால்பாறை போகும்போது 330 கிலோமீட்டர்ஸ் நம்ம கவர் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேங்க. ஸோ பெட்ரோல் போட்டதுலேருந்து 209 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியாச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா ஃபுல் ஹெட் பெயின். சரி, ஒரு குட்டியாக ஒரு பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே போயிட்டுருக்கோங்க. ரைடு என்ஜாய் பண்ணிக்கணுங்க. மற்றபடி பிளேஸஸ்க்கு நிறைய பிளேஸ் கவர் பண்ண முடியாது, நம்ம டைமுக்கு கிடைக்காது. ஸோ ரைடு, நம்ம போகிற ரைடு என்ஜாய் பண்ணிக்கணும், அதுதான் ஜாலியாக இருக்கும். வந்து சரியான அட்ராசிட்டிஸ்லாம் நடந்தது. ஸோ ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நம்ம ப்ரொஃபஷனுக்காக ஃபஸ்ட் ரைடு சூப்பராக முடிஞ்சு, சூப்பராக எல்லாமே நடந்து நல்லா இருக்குங்க. நான் அடுத்தடுத்துன்னு சூப்பராக நம்ம ரைட் பண்ணி வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டு நம்ம வீடியோ ஒரு லைக் போட்டு பாருங்கள், அதாங்க சரியாக இருக்கும். ஸோ கொடைக்கானலில் பைன் ஃபாரஸ்ட் ரோடு மாதிரியே தான் அங்கே இருக்குது கிட்டத்தட்ட எல்லாமே. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஃபுல்லாக பொல்யூஷன் கிளியராக இருக்குது, எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாமல் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, டென்ஸ் ஃபாரஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து வால்பாறை அந்த செக் போஸ்ட் வரையுமே அப்படி தான் இருக்கும் ஜாலியாக. ஸோ நேற்று வரும்போது ஃபுல்லாமே இறக்கும், அதனால ஜாலியாக வந்துட்டோம். இப்போ போகிறது எல்லாமே ஏற்றோங்க. ஸோ அப்படியே தான் போயிட்டுருக்கணும் நம்ம. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைனஸும் ஹிமாலயன் பின்னாடி தான் வந்துட்டுருக்கு. ரொம்ப ஸ்லோவாக தான் வராங்க. அதனால் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. நல்லா விறுன்னு ஜாலியாக போயிட்டு ஒரு மாதிரி ஸ்லோவாக போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி டிலேயாக போகிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம ஒரு நார்மலான 45-50லேயே போயிட்டுருக்கோங்க ஜாலியாக. அவங்களாம் பின்னாடி வருவாங்க. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே ரீசெண்டாக 2 வீக்ஸ் முன்னாடி வந்து ஒரு யானை வந்து ஒரு அக்காவையும் ஒரு அண்ணனையும் மிதிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த செக் போஸ்ட்டில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் டிக்கெட் எடுக்கும் போது சொன்னாங்க. பார்த்ததுலேருந்தே லைட்டாக கொஞ்சம் டர்ரு தான் இருந்துச்சு. பட் நேற்று இருந்த அளவுக்கு இல்லைங்க. நேற்று ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் ஏதாவது அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணலான்னு. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு குரங்கு மட்டும்தான் பார்த்தோம், அதுவுமே ரொம்ப தூரத்தில் தான் பார்த்தோம் நம்ம. ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு ஐஃபோன் வாங்கணுங்க. ஐஃபோன் இல்லாமல் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது, போர் அடிக்குது. அதனால் ஐஃபோன் ஒன்று வாங்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக 2 டேஸாக சிக்னலே கிடையாது ஃபோனில். நம்ம ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லேயும் சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ அதிராப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இருந்தாலும் அங்கேயுமே சிக்னலே கிடையாது. அதனால் வந்தாலும் வந்துட்டு யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் நம்ம கம்யூனிகேஷன் இருக்க மாதிரி இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஸோ தமிழ்நாடு இந்த வால்பாறையிலேருந்து தமிழ்நாடு பார்டருக்குள்ளே வந்துட்டாலே ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்லேயே சிக்னல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகிடுது. என்கிட்ட அந்த ரூம்ஸ் காட்டேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒய்ஃபை இருந்தனால பெருசாக எங்களுக்கு ஒன்றும் தெரில, ஜாலியாக தான் இருந்துச்சு. அதை யூட்டிலைஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் யாருமே ஃபோன்லாம் யூஸ் பண்ணல, ஜாலியாக பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ நம்ம R15 பைக்கு ஏன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு மைலேஜ், நல்ல ஒரு அதுக்கு ஈக்குவலான பவருங்க, அதுக்கு தான் வாங்கியிருக்கோம் நம்ம R15. ஸோ இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய ஹைசிசி பைக்ஸ் மேலேலாம் இன்ட்ரெஸ்ட் லைட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தாங்க இருக்குது. 350 இருக்கட்டும், 390 இருக்கட்டும், 400 இருக்கட்டும் அப்படின்ட்டு. மேக்ஸிமம் வந்து நம்ம பிரேக்ஸ் அப்ளை பண்ணாமல் தாங்க வண்டி ஓட்டி பழகிட்டு இருக்கோம். ஏன்னா பிரேக் பேடு வந்து அப்போ தான் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். ஏன்னா எப்படி ஒரு சடனாக பிரேக் அடிக்கிறப்போ மட்டும்தான் பிரேக்ஸ் அப்ளை பண்ணுறது. மற்ற டைம் வந்து பெரிய லாங் பென்ஸ்க்கெலாம் பிரேக்லாம் அப்ளை பண்ணுறது இல்லை. அப்படியே கியர் கட் பண்ணி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறதுங்க. ஸோ இங்கேருந்து எப்படி நம்ம போகிறதுக்கே வந்து 6 o'clock ஆயிரும்னு நினைக்கிறேங்க. வால்பாறையில் போய் இன்றைக்கி ஸ்டே பண்ணோம், ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கணுங்க. இப்போவே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மழை தூர ஆரம்பிக்குதுங்க.
எங்கயா? ஆய் இரு பார்த்துருப்போம் அப்போ. நேற்று கூட இன்னைக்கு தண்ணி எவ்வளோ நிறையா போயிட்டுருக்கு பாருங்க. கீழே எவ்வளோ போயிட்டுருக்கு பாருங்க தண்ணி. சரி வாங்க போனோம். இங்கிட்டு இருந்து வந்துருமா? சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் அப்படின்ட்டு. இருபது கிலோமீட்டர் வந்துட்டோமா? 20 கிலோமீட்டர் வந்துட்டோமா? கொஞ்ச நேரத்தில் யானைன்னு சொல்லி பயம் காட்டிட்டாங்கங்க. பார்த்துக்கிட்டே போவோம், ஏதாவது ஒன்று மாட்டோம். யானையெல்லாம் பார்த்தா ஜாலியாக தான் இருக்கும். அது க்ளோஸாக பார்த்தா இன்னும் ஜாலியாக இருக்கும். யானையை பார்க்கும் போதுங்க, ஆனால் அந்த மைண்ட் செட்டில் எதை பார்த்தாலுமே யானை மாதிரியே தெரியுதுங்க. இங்கே பாருங்க. நிதிஷ் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கே ப்ரோ? அதிரப்பள்ளியா? ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. எங்கே? நான் சூப்பராக வருது ப்ரோ. இப்போ அங்கே போயிட்டு தான் வரோம் நாங்கள். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. தியோஸ் அட்வென்ச்சர் ப்ரோ, கொடைக்கானல். கொடைக்கானல் தௌசிப் ப்ரோ. நான் உங்களை சொல்லியிருந்தேனே. ஓகே நான் ஓரம் பண்ணி பாட்டுங்க ப்ரோ. நான் ஆக்சுவலாக நினச்சிட்டே இருந்தேன் ப்ரோ. இல்லை காரில் வரதான் பிளானு. திடீர்னு வந்து அதிரப்பள்ளி டேரெக்டாக போயிடலான்னு சொல்லிட்டு நான் நேற்று அதிரப்பள்ளி வந்துட்டேன். சரி போகும்போது பார்க்கலாம், நீங்கள் இங்கே வரீங்கன்னு சொல்லியிருந்தீங்களா? நான் காலையிலேருந்து டவர் நெட்ஒர்க், ஆமாம் நான் நெட்ஒர்க்கே கிடைக்கல எனக்கு. சரி அதான் சரி உங்களை பார்த்துட்டு வரலாம். என்ன ப்ரோ? கொடைக்கானல் தான். இப்போ போய் வால்புராவில் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் கிளம்பலாம் அப்படின்ட்டு பிளான் ப்ரோ. ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. இப்போ போயிட்டு அங்கே ஸ்டே ப்ரோ அதிரப்பள்ளியில். ரூம்ஸ் இருக்காங்க. போனீங்கனாலே அங்கே முன்னாடி நிற்பாங்க. செக் போஸ்ட் கீழே போனீங்கன்னா அவங்க அங்கனுக்குள்ளே நல்லா இருக்குது. ஆனால் சுற்றி பார்க்குற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரோ. ஒரு ஃபால்ஸ் மட்டும் தான் இருக்காமா. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ரொம்ப ஹாப்பி ப்ரோ. லவ் யூ ஸோ மச் ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. ப்ரோ நான் பார்த்துருக்கேன் ப்ரோ. இம்ப்ரெஸ் ரைடர் தானே? தெரியும், பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன். எங்கள் ப்ரோ ரைடு எப்படி போயிட்டுருக்கு? சரி ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. என்ன ப்ரோ? ஃபாஸ்ட்டாக தான் ப்ரோ ஓட்டுவேன் நான். அதான் நான் திடீர்னு பார்த்தோன்னே வந்துட்டு நிதிஷ் ப்ரோ தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நிப்பாட்டினேன் நான். ஆமாம் 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 ஆமாம். சரி ப்ரோ ஓகே ப்ரோ. பார்க்கலாம். கொடைக்கானல் வந்து கண்டிப்பாக கூப்பிடுங்க. நான் கொடைக்கானல் தான் நம்ம நேட்டிவ். ஓகே ப்ரோ. ரொம்ப ஹாப்பி. போயிட்டு வரேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? போயிட்டு கால் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே ப்ரோ. பை ப்ரோ. பை ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. ப்ரோ நம்ம சேனல் நேம் வந்து தியோஸ் அட்வென்ச்சர்னு இருக்கும். நான் ப்ரோவுக்கு அனுப்பி விட்றேன். ப்ரோட்டை வாங்கிக்கங்க நீங்கள். அவர் அண்ணன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஆமாம் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ. லவ் யூ ஸோ மச் ப்ரோ. பாய் ப்ரோ. ஓகே ப்ரோ. பாய். யானை சாணி. யானை காட்ட மாட்டியா ப்ரோ? யானை சாணி எத்தனை ப்ரோ காட்டுவேன். ஆனால் யானையை பார்க்கும் போது ப்ரோ, யானையை நினச்சி எதை பார்த்தாலுமே கருப்பாக இருக்கிறத பார்த்தாலும் யானை மாதிரியே இருக்குயா.
சார் அன்எக்ஸ்பெக்டட், நான் பார்க்கணும்னு புலம்பிக்கிட்டே இருந்தேங்க நான். சரி அவர் வந்திருக்காரு பார்க்கல இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தேன். இன்னைக்கு வந்துட்டாருங்க. இப்போ இங்கே தான் போயிட்டுருக்காங்க நினைக்கிறேன், அதிரப்பள்ளி தான் போயிருக்காங்க. அவ்வளோ பெரிய யூடியூபர் அவர். ஸோ ஜாலியாக நின்று பேசிட்டு, சூப்பராக நின்று பேசிட்டு, நல்லா பண்ணுங்க சப்போர்ட் பண்ணிட்டு போகிறாரு வேறு லெவலில். எதுனாலும் பார்த்துக்கலாம்டா, நம்ம ட்ரை பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. பார்த்துக்கலாம், எல்லாம் கொஞ்ச நாளுக்கு தான். கூடிய சீக்கிரம் நம்மளும் ஒரு பெரிய யூடியூபராக வருவோங்க, நம்பிக்கை இருக்குது. ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ டைம் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4:38 ஆயிடுச்சுங்க. ஸோ கரெக்டாக நம்ம கொடைக்கானல்லேருந்து 330 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கவர் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ நேராக வந்து வால்பாறைக்கு தான் போயிட்டுருக்கோம். வால்பாறைக்கு போயிட்டு தாங்க அடுத்த பிளான் என்னன்னு தெரியும். ஓகே கைஸ், போகிற வழி எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் தெரியாது, ஃபுல்லாமே ஃபாரஸ்ட்டு இது மட்டும் தான். ஸோ நான் இடையில ஏதாவது அனிமல் ஸ்பாட் ஆச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, லவ் யூ ஆல்ங்க. ஸோ நான் கரெக்டாக அந்த டிஆர்எலை வச்சு கண்டுபிடிச்சேங்க, ஃபாக் லேம்போட டிஆர்எலை வச்சு. நல்லா அண்ணன் சூப்பராக வந்துட்டு இருந்தார். பார்த்தே கண்டுபிடிச்சிட்டேன், ரைட்டு ப்ரோ தான் அப்படின்ட்டு. அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையங்க, ஃபுல்லாமே நிறைய பிளேசஸ்க்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்துக்கலாம். கைஸ், அட்லாஸ்ட் நம்ம வால்பாறைக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. ஸோ இப்போ தான் வந்து ரூம்லாம் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி இப்போ தான் நம்ம வந்து செக்இன் ஆனோம். ஸோ ரூம் நிஜமாகவே சூப்பராக இருக்குங்க. ஸோ அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ரூமை பிடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கியோட பிளான் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நைட்டு டின்னர் சாப்பிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் அப்படியே கிளம்பி இங்கே முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்படி ஒரு வேளை முடியல அப்படின்னும் போது நம்ம நெக்ஸ்ட் ரைடில் நெக்ஸ்ட் டைம் வால்பாறை வரும்போது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது தாங்க பிளானு. ஸோ இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் புதுசாக வந்து எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நல்லா போட்டுக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ எல்லாருமே வந்துட்டு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பெரிய பெரிய ரைட் பிளான்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டில் தான் வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து நிறைய ட்ராவல் பண்ணுவோம், நிறைய ரைட்லாம் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரையும் டாடா, பை பை, டேக் கேர், பீஸ் அவுட்டுங்க.